பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 குத்திட்டாங்க வினோத்தை நெஞ்சில் குத்திட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதாவது இவங்க பர்ஃபார்மன்ஸை யாரும் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் யார் இந்த வார ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு போடுறாங்க. போட்டால் விக்ரம் எப்ஜே வேஸ்ட்டு, வார்டன் குட்டி வார்டன் வேஸ்ட்டு. அடுத்து வியானா போய் எப்ஜியை சொல்லுதுங்க. என்ன மாதிரி கேம்னு தெரில. சும்மா அப்படியே அவங்க ஜாலியாக இருப்பாங்களாம், அதே நேரத்தில் அவங்கள குத்திப்பாங்களாம். டேய் வியானா, இந்த வாரம் ஒன்று முடிச்சிருவாங்க கதையை. இந்த வாரம் நீ தான் காலி, ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை வச்சுருக்கணும்னு நினச்சா வச்சுருப்பாங்க, இல்லைன்னா முடிச்சிருவாங்க. அடுத்து வினோத் எப்ஜியை சொல்கிறேன். அவன் இன்வால்மெண்ட் இல்லை, சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தான், தூங்கிக்கிட்டு இருக்கான். போய் வேலையும் செய்கிறதில்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு, இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படி வினோத் அடிச்சு விட்டார். அடுத்து சபரி கொடுத்த வாய்ப்பை லெத்தார்ஜிக்காக பயன்படுத்தினானான்னு தோணுது. அதனால் எப்ஜியை சொல்கிறேன்னு. எப்ஜே என்னடா சொல்கிற, அன்புக்கு எங்கே உடஞ்சிருச்சா, சுக்குநூறா பிரஜைனே ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டா நான் சொல்கிறது, நான் பார்க்குறது வியானா. அதாவது இன்னும் கேரக்டர்லேயே இருக்கார் மனுஷன். யார்? பிரஜைனே. அடி வாங்கின அடி அந்த மாதிரி, மச்சான்ட்ட வாங்கின அடி அந்த மாதிரி. அடுத்து கனி. என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணது நம்ம வினோத். கனியக்கா சொல்கிறாங்க வினோத்தை குறி வச்சுட்டாங்க. வினோத் மாமா குறி வைக்கப்பட்டார். திவார் போனதுலேருந்தே கண்டென்ட்டே கிடையாதுங்க அந்த ஆளுக்கு. முடிஞ்சு போச்சு, ஸ்கோப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு ஏதோ பாட்டை பாடி வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரசிக்கிறபடி எதுவுமே இல்லை. பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காரு தவிர மற்றபடி எந்த ஒரு கேமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ தான் இவரை குத்தின பிறகு தான் கொஞ்சம் அப்படி வெளில வர்றாரு. அப்படியே பாம்பு வெளில வருது ஸ்வைன்னு. அடுத்த வாரம் ஃபுல்லாக போட்டுருவாங்க நாமினேஷனில், மக்கள் காப்பாற்றிடுவாங்க. இருந்தாலும் இப்போ தான் குறி வைக்கிறாங்க வினோத்தை லைட்டாக. அடுத்து எப்ஜே. நான் நம்ம வினோத்தை தான் சொல்லுவேன். சரிடான்ட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு வினோத். எல்லாம் சிரிக்கிறாங்க விழுந்து. அது காமெடி பண்ணுறாரு, ஆனால் கேம் இல்லையேம்மா. திவார் போனதுலேருந்து கேம் இல்லையே, ஸ்கோப் இல்லையே, என்ன பண்ணுறது. கடைசியாக எப்ஜேயும் வினோத்து தான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம். ரசிக்கும்படியாக இல்லை. யார் காணோம் வினோத்தவே சொல்லிட்டாங்க. எப்ஜே சும்மா தூக்கிட்டு இருந்தான், அவனை சொல்கிறது ஒன்றும் இல்லை. லவ் கண்டனுங்கிற பேரில் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தான், அவனை தூக்கி போட்டு மிதிச்சதில் தப்பு இல்லை. வினோத்தையும் மிதிச்சிட்டாங்க, சோழியும் முடிச்சிட்டாங்க. அப்புறம் போய் கமருதீன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, வியானாவை விட ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவர். அவர் யார் வினோத் யார்? ஆகா, வினோத் வெஞ்சன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த யார்?